தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து திருமணம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச பையன் இருக்கான் அப்படின்னா இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, தெரிஞ்ச பொண்ணு இருந்தா இந்த வீட்டுல ஒரு பையன் நல்ல பையன்பா அப்படின்னு சொல்லி அப்படி பெரியவங்களா பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நல்ல சக்சஸ்ஃபுல்லாலாம் போயிருந்திருக்கு. நம்ம சக்சஸ் இல்லாத விஷயத்த வச்சிருவோம், நல்ல வெற்றிகரமா இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்போ திருமண தடை இல்ல திருமணமே நடக்காம இருக்கிறது ரொம்ப இயல்பா இருக்கு. ஒரு இடத்துல திருமணம் நடக்குது அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த திருமண தடை இப்போ ஏன் மேம் இவ்வளோ அதிகமா இருக்கு? நல்ல கேள்வி. எப்படின்னா நிறைய பேர் வந்து திருப்தி ஆகிறது இல்லை, மெயின் மேட்ரே அதுதான். ஏன் திருப்தி ஆகிறது இல்லைன்னு கேளுங்க. இப்போ நான் வந்து படிச்சிருக்கேன், நான் ஐடியில் இருக்கேன், நான் வந்து 1 lakh சம்பளம் வாங்குறேன். நீங்கள் வந்து அதுக்கு கம்மியான சம்பளம் வாங்குற பொண்ணு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இப்போ நான் ஒரு பையன் நிலையிலிருந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா நான் 1 lakh வாங்குறேன்னா அவ்வளோ ஒரு 1 lakh வாங்கணும், இல்லாட்டி 1,10,000 வாங்கணும், இல்லை 2 லட்சம் வாங்கணும், இப்படி நான் ஆசைப்படுறேன். புரியுதுங்களா? அப்போ எப்படி அந்த கல்யாணம் நடக்கும்? ஆனால் நிறைய பேரை நாங்கள் பேசி சமாளிச்சிருக்கிறோம். அப்படியே பேசி சமாளிச்சிருக்கோன்னா ஒரு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எங்கள் தாத்தா சொல்லுவார், எங்கள் அப்பாவும் சொல்லுவார், எங்கள் தாத்தாவும் சொல்லுவார். 1000 பொய் சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு பொய் சொல்லலாம், இதுக்கப்புறம் உன் கல்யாணம் நல்லா இருக்கும். எல்லா ஜோதிடருக்குமே தான் நான் சொல்கிறேன், மேரேஜுக்கு பின்னாடி உன் கல்யாணம் நல்லா இருக்கும், சாரி உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும், மேரேஜுக்கு பின்னாடி உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீ வர்ற பெண்ணை பிடிச்சு அனுசரித்து அதை ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணு, உனக்கு அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ஒரே ஒரு பொய் சொல்லுங்க எல்லா ஜோதிடரும். என்னமா பொய்யிட்டீங்க? இது பொய்தான், கண்டிப்பா இது பொய்தான். அப்போ 1000 பொய் சொல்ல வேண்டாம், நீங்க ஒரே ஒரு பொய் சொல்லுங்க. எதுக்காக சொல்றேன்னா அந்த பையன் வந்து தனக்கு மேல உள்ள வரன் வேணும், அந்த பெண் வந்து தனக்கு மேல உள்ள வரன் வேணும் அப்படின்னு திருப்திப்படுறதில்லை. இப்ப நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு வர வரன் ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும் நினைக்கிறேன். நீங்க ஒரு டிகிரி வாங்கியிருந்தா, டிகிரி என்ன 2 டிகிரி வாங்கியிருக்கேன், 1 டிகிரி தான் வாங்கியிருக்குது பொண்ணு, வேண்டாம் எனக்கு அப்படின்னு ஒமிட் பண்றீங்க. இப்படியெல்லாம் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்றேன். என்கிட்ட வர ஜாதகம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்போ நாங்க மாசத்துல 2 நாள் இலவச ஜாதகம் போடுவோம். எதுக்கு போடுறேன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கட்டும்னு சொல்லி தான். அவங்களுக்கு ஜாதகத்தை வந்து அவங்க பார்க்கும்போது எப்ப கல்யாணம் ஆகுங்கிறது நாங்க ஒரு நட்சத்திர புள்ளி ஓடுது, அதுல தெரிஞ்சு போயிடும். 1 மாசத்துல போகுதா, 3 மாசத்துல போகுதா, 1 வருஷம் ஆகுமா, இல்லை 2027 தான் நடக்குமா, இல்லை 26 தான் நடக்குமா அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்குவோம். பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு குறைவான, அதாவது வந்து நீங்கள் 2 டிகிரி வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு குறைவான படிப்பில் உள்ள பொண்ணு தான் உங்களுக்கு அமைய அப்படிங்கிறத அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவோம். சரி, அதில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சதுனால தான் எங்ககிட்ட வர்றவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆயிடுறாங்க. திருமணம் இல்லைங்கிற பேச்சே இல்லை. எங்கிட்ட வர்ற அத்தனை பேருமே சக்சஸ் ஆயிடுறாங்க. 1-2 பேர் சக்சஸ் ஆகாத காரணம் என்னன்னா திருப்தியற்ற மனநிலை. வர்ற பொண்ணு ஆகட்டும் மாப்பிள்ளையாகட்டும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லை. இவங்களுக்கு 300 ஏக்கரா இருக்குது, அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கரா 20 ஏக்கரா இருந்தா ஒத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு 300 இருந்தா அவங்களுக்கு 400 ஏக்கரா வேணும் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் கூட ஒண்ணு நடந்துச்சு, ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. எங்க ஆபீஸ்ல கூட அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. அப்ப சொத்துக்கு சொத்து பார்த்தாலும் நடக்காது, படிப்புக்கு படிப்பு பார்த்தாலும் நடக்காது, வருமானத்துக்கு வருமானம் பார்த்தாலும் நடக்காது. அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களா சரின்னு பிடிச்சு அதை செஞ்சா மட்டும்தான் திருமணம் நடக்கும். இந்த மாதிரிதான். அப்ப ஜாதகத்துல பார்க்கும்போது அந்த 7ஆம் இடம், நான் முன்னமே சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குதோ அதுக்கு உண்டான ஆலய பரிகாரம் ஒண்ணும் இல்லைங்க. ஆலய பரிகாரம்னு எடுத்துட்டா 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. 2ங்கிறது குடும்பம், 7ங்கிறது ஸ்பௌஸ் மனைவி கணவன், சரிங்களா? 11ங்கிறது ஆசை, என்னோட ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா. இந்த 3ஓட அதிபதியும் கோவில் கொடுத்துருவோம் நாங்க. கண்டிப்பா போயிட்டு வாங்க, வாரத்துல 1 முறையாவது போயிட்டு வாங்க. அப்புறம் உணவு தானம் பண்ண சொல்லுவோம். ஒண்ணு இல்ல, உணவு என்னன்னா சுக்கரன் இருந்தாருன்னு வைங்களேன், ஸ்வீட்னா என்ன, ஒரு சாக்லேட் 5 ரூபா சாக்லேட் கூட வாங்கி நீங்க தானம் பண்ணலாம். சனி பகவான் இருந்தான்னு வைங்க, எள்ளுருண்டை வாங்கி தானம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். சூரிய பகவான் இருந்தா ஒரு சப்பாத்தி, ஒரு 10 சப்பாத்தி செஞ்சு கொண்டு அம்பாள் கோயில்ல தானம் பண்ணுங்க. இந்த மாதிரி உணவு தானமும் பரிகாரம்னு சொல்லி நிறைய ஜாதகம் சக்சஸ் ஆயிருக்குது. எல்லா பேரும் சொல்லுவாங்க, எத்தனையோ ஜோதிடம் போயிட்டு வந்துட்டானுங்க, உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ரெமெடி கிடைச்சது, எனக்கு நிச்சயமாச்சு. நிறைய சமீபத்தில் ஒரு 46 வயசு பையனுக்கு சுகுணால வேலை பார்க்குற பொண்ணை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்படி அப்புறம் 36 வயசு வரைக்கும் பொண்ணுங்களுக்கு, ஐடி பொண்ணுங்களுக்கு கல்யாணமாக நிறைய ஜாதகம் எங்ககிட்ட இருக்குது. வரதை பொருத்தி பார்த்து நாங்கள் பொருந்திச்சு, இது பொருந்தி இருக்குது, வரீங்களாங்கம்மா பேசுறீங்களாம்மா நல்லா கேட்போம். நாங்கள் அப்படி நிறைய பொருத்தி கொடுத்துருக்கோம், நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து திருமணம் வந்து நடக்காத ஒரு சூழல் இருக்கு. குறிப்பா வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க நிறைய ஜாதகம் இருக்கு அப்படிங்கிறீங்க.
நம்ம வந்து எதுலையுமே வந்து திருப்தி அடைய மாட்டோம் அப்படிங்கிறீங்க. இது எப்படி மேம் இது புரிஞ்சுக்க? அதாவது உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமான ஜாதகங்கள்லாம் எங்ககிட்ட இருக்குது. யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணுமோ கண்டிப்பா வந்து பாருங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்காக ஃப்ரீயா தான் பார்த்துட்டு இருக்கோம், ஃப்ரீயா தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். யாரும் பயப்படாம வந்து பாருங்க, உங்களுக்கானதை நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். அதுல நீங்க திருப்திப்படணும், இது ஆகும் ஆகாது அப்படிங்கிறது உங்ககிட்ட திருப்தி. அப்போ அவங்க ரெடியா, பொண்ணு வீட்டுல ரெடியா இருக்காங்க வைங்க, மாப்பிள்ளை வீட்டுல ரெடியா இல்லைங்க வைங்க, மாப்பிள்ளை வீட்டுல ரெடியா இருக்காங்க வைங்க, பொண்ணு வீட்டுல ரெடியா இல்லைன்னா நம்ம எத்தனை நாளும் பேசிட்டு இருக்க முடியும்? நமக்கு இது ஒரு வேலையா? நமக்கு நிறைய வேலை இருக்கு. இருந்தாலும் எங்க அப்பா தாத்தா இது வந்து ஃப்ரீயா செஞ்சதுனால, சர்வீஸா செஞ்சதுனால நானும் இது செய்யணும்னு எங்க அப்பா சத்திய வாக்கு வாங்கிட்டாரு. இது சர்வீஸா நீங்க பண்ணணுமா, நீ பண்ணித்தாம ஆகணும், இது காலங்காலமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம், நீ பண்ணித்தாம ஆகணும்னு சத்தியம் வாங்கினதுனால இதை நான் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு 25 இயர்ஸா இது பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்க, நீங்க யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ, பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி, வாங்க, நீங்க நாங்க சர்வீஸா பண்ணிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு பண்ணித்தரோம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜாதக ரீதியா திருமண தடைக்கான காரணம் என்னவா இருக்கு? அதாவது ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக நடந்துடும். இப்போ வந்தாங்கன்னா, இப்போ நான் 14 பேர்ட்டு ஜாதகம் பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் லாஸ்ட்டாக பார்க்கலாம், இனிமேல் நான் ஜாதகத்தை தொடர மாதிரி இல்லைன்னு நிறைய பையனுங்க அழுதுருக்காங்க, நிறைய பிள்ளைங்க அழுதுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரெமடி கொடுத்து சக்ஸஸ் ஆயிடுது. ஒரு சிலருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா மொபைல் நம்பர் மாற்றி தருவேன். ஒரு சிலருக்கு அவங்களுடைய நியூமராலஜி பெயரில் வந்து ஒரு எழுத்து 2 எழுத்து சேர்த்தி தருவேன், இல்லாட்டி ஒரு எழுத்து 2 எழுத்து கழிச்சிருவேன் நான். சரி, இப்போ ஒன்றில் ஒரு சின்ன ஒரு ஸ்ரீ முன்னாடி போட்டால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், ஒரு ஸ்ரீயை தூக்கி பின்னாடி போட்டால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது நியூமராலஜி. சரிங்களா? மொபைல் நம்பர்ல வந்து அவங்களுக்கு யோகாதிபதியும் காரிய ஜெயந்தன் கர்ண பகவானுடைய நம்பரும் எடுத்து தருவேன் நான். இந்த மாதிரி சக்சஸ் நிறைய கொடுத்துருக்குறேன். ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணுக்கு கூட்டுனா 8 வருது, அந்த பொண்ணு வந்து 2 தடவை MBBS தான் படிக்கணும்னு சொல்லிட்டு 2 அட்டம்ப்ட்லயே இதாயிருச்சு, வெளியே வந்துருச்சு. +2 முடிச்சுட்டு 2 வருஷம் வெளியே நிக்குது. நல்லா கவனமா கேளுங்க. அது இது இம்ப்ரூவ்மெண்ட் கூட போச்சு. அது நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் +2 எழுதுச்சு. அப்பவும் 2 வருஷம் நின்றுட்டே இருந்துச்சு. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணினேன்னா மொபைல் நம்பரையும் மாற்றி அதனுடைய பேரையும் மாற்றி கொடுத்தேன். 2ஐயும் மாற்றி கொடுத்து இப்போ MBBS. ஆனால் லேட்டு. எப்படி லேட்டுன்னா அதுக்கு வயசுக்கு மீறின ஒரு 2-3 வருஷம் அதிகமாயிடுச்சு. ஆனா அது விரும்பியது, அது நினைச்சது நடந்துச்சு. ஆனா ஜாதகத்துல இருக்குது, அது அட்டம்ப்ட் பண்ணி 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 பெயில் தான் ஆச்சு. புரியுதுங்களா? அப்புறம் 2 வருஷம் பிரேக் எடுத்துக்கோ, நீ 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு நல்லா இருக்கு டைம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதோட பேரை மாத்தி மொபைல் நம்பர் எடுத்து கொடுத்து அது இப்போ MBBS ஆயிருக்கு. இந்த நியூமராலஜி, நேமாலஜி இதெல்லாமே வந்து திருமண தடைக்கு வந்து காரணம், கண்டிப்பா காரணம். நீங்க பேசுற போனே முதல் காரணம், 2வது உங்க பேரு காரணம். இது 2ஐயும் மாத்தி பாருங்க, கண்டிப்பா திருமணம் நடக்கும். இப்போ திருமணம் அமையறதுல தான் ஒரு பிரச்சனைனா, ஏற்கனவே நடந்த திருமணத்துல ஒரு பிரச்சனை, நிறைய பேருக்கு இந்த மறுமணத்திற்கான வாய்ப்புகள் அதோடு கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு. சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை சக்சஸ் இல்லாம போயிட்டு மறுமணமும் நடக்காம தனியாவே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்பை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல கேள்வி. எப்படின்னா இப்போ கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். என் மனசு என்ன சொல்லுதுன்னா, நம்ம விலகி போயிடலாம், விட்டு விலகி போயிடலாம், விவாகரத்து வாங்கிக்கிறேன், டைவர்ஸ் வாங்கிக்கிறேன், இப்படி மாதிரி நிறையா வரும்பொழுது நான் நான் பார்த்தேன்னா லக்னாதிபதி 11 இருந்துச்சு வைங்களேன், அவங்க கண்டிப்பா இருமணம் தான், 2 மனம் தான் அவங்களுக்கு. ஜாதகம் அதுக்கு முக்கிய காரணம். புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன சொல்லுவேன் தெரியுங்களா, 2வது ஒரு முறை தாலி கட்டிக்கிங்க, வீட்டில் சண்டை வராது. ஒரு கோயிலில் வச்சு 2வது ஒரு முறை அந்த பொண்ணுக்கே நீங்கள் தாலி கட்டினீங்கன்னா இப்போ மறுமணம் பண்ணதுக்கு சமம். வீட்டில் வாக்குவாதம் வராது, சண்டைக சச்சரவுகள் வராது அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி பிரிஞ்சிருந்த தம்பதிகள் எல்லாம் கூடி வச்சிருக்கிறோம், ஒன்று கூடி வச்சிருக்கிறோம் நாங்கள். அது அந்த ஜாதகத்தை பார்த்து பலன்னு சொல்லிடுவோம். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எந்த கணவன் மனைவி ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நிறைய வீட்டுல 2 பேருக்குமே வந்து மறுமணமே இருக்காது. ஆனா ஆண் ஜாதகத்திலயும் இருக்காது, பெண் ஜாதகத்திலயும் இருக்காது. ஆனா பயங்கர சண்டை போட்டே இருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அட்ஜஸ்ட்மெண்ட் தான் தேவை. அவங்க 2 பேர்த்தோட ஜாதகத்திலயும் மறுக்கூறே இல்லை, அதாவது 2ஆம் தாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ரொம்ப உங்களுக்கு வாக்குவாதம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த சில பரிகாரங்கள், விநாயகர் கோயிலுக்கு போய் வளமா இடமா சுத்திட்டு தேங்காய் எரிகாய் போடுறது, 10 பெண்கள் 20 பெண்களுக்கு மஞ்சள் சட்டில ஒரு எளிமையான பரிகாரம். ஆமா, அவங்களோட ஜாதகத்துல சரடை வச்சு கட்டி 10 பேருக்கு தானம் பண்ணுங்க, மஞ்சள் சரடு தானம் பண்ணுங்க, வளையல் தானம் பண்ணுங்க. இந்த மாதிரி பரிகாரம், ஆலயங்களுக்கு போய் உணவு தான பரிகாரம், இந்த வளையல், இந்த மாதிரி பரிகாரம், அந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் சொல்லும்போது நிறைய கணவன் மனைவியை சேர்ந்திருக்காங்க. சரி, இப்போ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் எங்களுக்காக, திருமண தடை ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்களேன். அருமையா சொல்லலாம். இது தாந்திரிக பரிகாரம். இது எனக்கு எங்கிட்ட கண்டிப்பா சண்டைக்கு வருவாங்க, இருந்தாலும் நான் சொல்றேன், ஏன்னா சக்சஸ் ஆகும். இப்ப பெண்ணுக்கு அதிக நாள் திருமணம் ஆகாம இருந்துருவீங்க, அவங்க அம்மா, பெண்ணோட அம்மா என்ன பண்ணலாம், நடுராத்திரி மிட்நைட் 12 மணிக்கு 12 மணிக்கு பெண்ணுக்கு தாலி கட்டணும். அம்மா
சண்டை கண்டிப்பா வருவாங்க என்கிட்ட. ஆனா நான் சொல்றேன் புதுமையா இருக்கு இது. ஆமா, இது தாந்திரிக பரிகாரம். இது வந்து ரொம்ப வருஷமா இது வந்து தாத்தா சொல்லி நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் என்னுடைய கிளைண்ட்களுக்கு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிளைண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதனால அதான் நான் சொல்றேன், முன்னமே கூட சொன்னாங்க, நான் வந்து பொருத்தி பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி அது சக்சஸ் ஆனா மட்டும்தான் நான் வெளியே சொல்லுவேன். சரி. அப்ப இது வந்து எந்த வீட்டுல பெண் குழந்தைகள், பெண்ணுக்கு வேற பரிகாரம், ஆணுக்கு வேற பரிகாரம். இதுல சரி, பெண்ணுக்கு மட்டும் நான் இதை சொல்றேன் இந்த பரிகாரம். அப்ப அம்மா வந்து தாலி கட்டிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தாலியை வாங்கிட்டு திரும்பி அந்த தாலியை கழட்டி ஓடுற நீர்ல விட்டுறணும். சரி. அப்ப அந்த பெண்ணுக்கு 90 நாள்ல கல்யாணம் நடக்கும். நடக்கலைன்னா என்ன கேட்க சொல்லுங்க. அப்படியா? குறிப்பிட்ட நாள் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த நாளா? நல்லது செய், இன்றைய செய், நன்றே செய், இப்பவே செய். யாருக்கெல்லாம் இந்த தகவல் காதுக்கு போகுது இப்பவே செய்யுங்க. எக்ஸாக்டா பார்த்தா 12 AM பண்ணணும். ஆமா, நைட் மிட் நைட்டு லைட்டை போட்டுட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தாலி கட்டு, லைட்டை போட்டுட்டு கழட்டுங்க, ஓடுற தண்ணியில விட்டுருங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு கட்டணுமா? லைட்டை போட்டுட்டு கட்டணும், ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடுற நீர்ல நம்ம அதை வந்து விடணும். இது வந்து தாந்திரிக பரிகாரம். ஆண்கள் என்ன பண்ணலாம்னா 2 மாலை வாங்கி போய் வேப்ப மரம்னா ஒரு 100 வருஷம் 150 வருஷம் பழமையான வேப்ப மரமா இருக்கும். சரி. 2 மாலை அந்த வேப்ப மரத்தை கட்டிடணும். வேப்ப மரத்துக்கு தாலி கட்டணும். தாலி கட்டினாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் தான் 90 நாள் 120 நாள் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இது வந்து நிறைய பசங்க செஞ்சுட்டு எனக்கு பதிவு கொடுத்துருக்காங்க. மேம் நான் இதை தான் செஞ்சேன், நீங்க சொன்னீங்க, நான் ஒரு ஷார்ட்ஸா போட்டிருந்தேன், இதைய நான் என்னுடைய எஃப்இல போட்டிருந்தேன், இதைத்தான் நான் செஞ்சேன், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க எனக்கு. ஓகே, இந்த பரிகாரம் வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரி, முயற்சி பண்றவங்க பண்ணட்டும், பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டும், அது அவங்களுடைய நிச்சயமா. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வாஸ்து ரீதியா என்னென்ன பாதிப்புகள் இருக்கும், அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாங்கிற விஷயத்த சொன்னீங்க. திருமண தடைக்கு நீங்க ஒரு விஷயம் அழகா சொல்லியிருந்தீங்க, நம்ம வந்து எதையுமே வந்து திருப்தி அடையணும், எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இது 3மே வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. அதுக்கு மிக்க நன்றி மேம். ஸோ இந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. இப்போ நம்ம நிறுவனம் மகாகுரு இப்போ வந்து மகாகுரு ஆனந்த வாஸ்துல நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்குது, கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய விஷயத்தை நீங்களே கத்துக்கலாம். அதாவது உங்க வீட்டில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா நீங்களே அதை ரெமெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் கம்மிங், அதாவது வருகிற 2/9 கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அடுத்து 33வது பேட்ச் ஆரம்பமாகுது. யாருக்கெல்லாம் படிக்க விருப்பமோ அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்க வாஸ்து பார்த்துக்கலாம், உங்க உறவினர்களுக்கும் பார்க்கலாம், தொழில் முறையாகவும் நீங்க இதை செய்யலாம். நன்றி, வணக்கம்.